வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து எப்படி காய்ச்சிருக்கு எங்கள் மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூவிலேருந்து ஒரு முருங்கைக்காய் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காய், ஒரு காம்பு மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். ஒரு பூவிலேருந்து ஒரு காம்பு மாதிரி வெளியில் வந்திருக்கு. ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கே. ஒன்றும் இல்லை, 4-5 காய் வந்து எங்களோட பூவிலேருந்து விட்டுருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஒரு பூ அதுக்குள்ளேருந்து நடுவில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா அது என்ன ஆகும்னா வளர வளர அந்த பூ வந்து காஞ்சு போயிட்டு கீழே கொட்டிடும். அதே மாதிரி இன்னொன்று வந்திருக்கு பாருங்கள். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மாடியில் வச்சு இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏதோ 3 காய் காய்ச்சது ஒரு லக்கில் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அடுத்த 4-5 காய் வந்து விட்டுருக்கு. ஸோ இன்னொரு முருங்கைக்காய் இங்கே காய்ச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட அடுத்த ஸ்டேஜும் ஒன்று இருக்குது, அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நூல் மாதிரி கீழே அப்படியே தொங்கும். ஸோ அது பார்த்தா முருங்கைக்காய்னே சொல்ல முடியாது. குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஆல்ரெடி எங்கள் பாப்பா வந்து ஒரு முருங்கைக்காயை பிச்சு எடுத்துட்டா. ஸோ இதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜு. ஸோ பூலேருந்து வரும், அதுக்கப்புறம் பூ கொட்டிட்டு அதுலேருந்து நீட்டாக வளர ஆரம்பிக்கும். பாருங்கள், 4 காய் காய்ச்சோமா. இதுக்கு அடுத்த சைஸும் ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். இதுதான் லாஸ்ட்டு சைஸு. இதுக்கப்புறமா தான் முருங்கைக்காய் பச்சை கலரில் மாறி வரும். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் சொல்கிறது அதாங்க, மாடியில் வந்து அழகுக்காக நம்ம செடி வைக்கிறத விட ஆரோக்கியத்துக்காக வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.